ये संबनात सरकात मच्चा सल्लनदा विसदंग अंगम पूरा मच्चा सल्लनदा विसदंग अंगम पूरा ये பொண்ணு வாசம் பிரவாசம் பூசிக்கலாம் கட்டிக்கிங்க காலம் பூரா என்ன பூசிக்கலாம் கட்டிக்கிங்க Thank you, Akka. Thank you, Akka. Happy Pongal, Akka. Thank you, Akka. Thank you. Happy Pongal, ma. Last all the blessings upon me. Thank you, Akka. Happy Pongal. Thank you, ma. Happy Pongal. Thanks, Akka. Happy Pongal. Thanks, Akka. Happy Pongal, na. Babu. Baba. Thank you. Wah, sir. Wah, boleh. Barin, sir. Wah. Thank you. ಭಾಳ ವಿಶೇಷವಾದಂಥ ದಿನ. அதுலேயும் என்னுடைய தமிழ் நண்பங்களுக்கு, தமிழ் தாய்மார்களுக்கு, தமிழ் வாலிபர்களுக்கு இன்னைக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாம் சொல்லுப்பாங்க, காசு இருந்ததா அரசியல், காசு இல்லைன்னா அரசியல் இல்லைன்ட்டு. இன்னைக்கு இந்த புது நாள், புது வருஷம்ன்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. இந்த பொங்கல் இன்னைக்கு என் மனசில் இருக்கிறது சொல்லணும். என்னோட கேஜிஎஃப் தாய்மார்களுக்கு, கேஜிஎஃப் வாலிபார்களுக்கு எல்லாருமே காசு இருந்ததா அரசியல்ன்றது வந்துட்டு இந்த 10 வருஷம் 15 வருஷத்தில் இந்த கேஜிஎஃப் தங்கவே இல்லை. வந்து காசு இல்லாத போக்கு கூட ஒரு அனுபவம், ஒரு விஸ்வாசத்துக்கு நிறைய எம்எல்ஏல ஆயிருக்கிறாங்க, நிறைய கவுன்சிலரும் கூட ஆகிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்களன்னா, மோகன் கிருஷ்ணா என்னப்பா அவர்கிட்ட காசு இருக்கா, நாளைக்கு எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறாரா, இப்போவே இருக்கிறதெல்லாம் கொட்டினு இருக்கிறாருன்ட்டு சில பேர் பேசுகிறாங்க. எனக்கு இந்த புது நாளில் ஒன்று சொல்கிறேன், என்னோடய நண்பங்களுக்கு, என்னோட விரோத கட்சிங்களுக்கு, என்னோட பற்றி யார் பேசுகிறாங்க, என்னோடய டீம் பற்றி யார் பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். காசு இருந்ததா அரசியல்ன்றது தப்பு. காசுக்கு மீறிந்த அனுபவம், காசுக்கு மீறிந்த விஸ்வாசம். கேஜிஎஃப் தங்கவேல் இருக்கிற தாய்மார்களும் நண்பங்களும் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் காசுக்காக யாரும் இல்லை. இன்னைக்கு நம்ம மீடியாக்காரங்க ஒரு பிரச்சனை கேட்டாங்க, ரூபக்கா வந்துட்டு யாருக்கும் விஷஸ் சொல்லு, நீங்கள் இதுக்கு எதை கேட்குறீங்கன்ட்டு. இந்த ஒரு கொஷனு நம்ம மீடியாக்காரங்க சார் யாருக்கு என்ன கேட்டார். இந்த கொஷன் வந்துட்டு ஒருத்தர் தமிழ் நண்பன் கூட இன்னைக்கு கேட்கணும், ஒருத்தர் தமிழ் தாய்மார்கள் கூட இந்த பிரச்சனை கேட்கணும். ரூபக்கா யா வரல, இன்னொருத்தர் யா வரலன்ட்டு. இந்த ஒரு நாள், இந்த ஒரு பொங்கல் என்ற ஒரு விசேஷத்தைன்றது
இன்னைக்குல வந்திருக்குது, 1000 வருஷம் பின்னாலேருந்தே வந்திருக்கு. அதனால நான் எனக்கு என்ன சொல்றேன்னா, காசு இருக்கிறவங்க இந்த மாதிரிக்கெல்லாம் வர்றதில்லை. என்கிட்ட காசு இல்லை, எனக்கு மக்களை ஒரு அனுபவம் வேணும், லீடர்ஸ் ஒரு அனுபவம் வேணும், தாய்மார்கள் ஒரு ஆசீர்வாதம் வேணும்ன்ட்டு எங்கே எல்லாத்துக்குமே வரேன். ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. காசு இருக்கிறவங்க நான் காசு கொடுத்து அந்த அனுபவம் எல்லாம் வாங்கலான்ட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க. அதனால எல்லா தாய்மார்களுக்குமே, எல்லா கேஜிஎஃப் தங்கவேல் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வாலிபார்களுக்கும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, மோகன் கிருஷ்ணா கிட்ட காசு இருக்கோ இல்லையா தெரில, மோகன் கிருஷ்ணா கிட்ட நல்ல மனசு இருக்குது. மோகன் கிருஷ்ணா கிட்ட எலெக்ஷனில் செலவு பண்ணுறாரா, இப்போவே எல்லாம் பண்ணியிருக்கிறாருன்றாரு. எல்லாம் சொல்கிறாங்க, என்னோட தாய்மார்கள் எங்களோட ஜொத்தில் இருக்கிறாங்க எல்லாம் லீடர்ஸ் சொல்கிறாங்க, சார் லாஸ்ட்டில் எலெக்ஷனில் காசு கொடுத்ததா சார்ன்ட்டு. நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு புது நாளாக சொல்கிறேன், புது வருஷ நாளாக சொல்கிறேன். கேஜிஎஃப் தாய்மார்களோ, கேஜிஎஃப் நண்பங்களோ, கேஜிஎஃப்ல இருக்கிற ஒரு வாலிபார் பசங்களுக்கு கூட யாருமே காசுக்காக இல்லை. மோகன் கிருஷ்ணா லாஸ்ட் நாள் பண்ணுறதோட இன்னைக்குலேருந்து 7வது வருஷத்துலேருந்து பண்ணே வந்திருக்கிறாரு. லாஸ்ட் நாள் பண்ணல இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க டபுள் ஆகிட்டு இருப்போம். இன்னைக்குலேருந்து நம்ம பண்ணுறோம், நாளைக்கு பண்ணுறோம், 4 நாளைக்கு பண்ணுறோம். மோகன் கிருஷ்ணா கையில் எப்போ வரைக்கும் அந்த சக்தி அந்த கடவுள் கொடுத்திருப்பாரோ, இந்த மாதிரி தாய்மார்கள் ஆசீர்வாதம் எவ்வளோ வரைக்கும் இருக்குமோ அன்னை வரைக்கும் பண்ணுறேன். எல்லாம் சொல்கிற மாதிரி இந்த வாட்டி நம்ம கேஜிஎஃப் தங்கவேல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது அது கெட்டதுன்ட்டு அவங்க தான் டிசைட் பண்ணோம். இந்த ஒரு பொங்கல் நல்ல நாளில், இந்த ஒரு பொங்கல் புது நாளில், இந்த புது வருஷத்தில் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, எல்லாம் சொல்கிறது லாஸ்ட்லேயே செலவு பண்ணுங்க, இப்போ செலவு பண்ணாதுங்கன்ட்டு. இது செலவுன்ட்டு தெரியல, நான் இது வந்துட்டு இது என்னுடைய கர்த்தவியம்ன்ட்டு பண்ணியிருக்கிறேன். அந்த லாஸ்ட் டைமில் யார் நல்லவரோ யார் கெட்டவரோன்றது இல்லை, உங்களுக்கு யார் பிடிக்குமோ, உங்கள் கஷ்ட சுகத்துக்கு யார் பார்க்குறாங்கோ அவங்களெல்லாம் பார்த்து உங்கள் மோகன் கிருஷ்ணா ஆசீர்வாதம் பண்ணன்ட்டு நான் வேண்டுக்கிறேன்.